பிரதமர் அவர்களின் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கரண்ட் எல்லாம் போயிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சவால் தான். ஒரே மத்தவங்க சத்தம் போடாம இருக்க சொல்லுங்களேப்பா. அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஓகே மத்தவங்க சத்தம் போடாம இருக்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களின் துறை சார்ந்த இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்து பொதுமக்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆதார் கார்டு 1லிருந்து 5 வயசு வரைக்கும் ப்ளூ ஆதார் கார்டு, அதற்கப்புறம் 5 வயசுக்கு மேல ஆதார் கார்டு, அது எல்லாமே இங்க ஸ்கூலுக்கு போறவங்க கூட்டிட்டு வந்து அதை பெற்றிருக்கிறார்கள். கர்ப்பிணிகளுக்கான கார்டு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அட்டை, இவை எல்லாமே நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் 2000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க தொழில் முனைவோருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஒரு அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது, இன்னொரு அம்மாவுக்கு 1 லட்சம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாம் தொழில் முனைவோர் ஆகி அதன் மூலம் வருமானம் பெற வேண்டும் என்று. ஆக நிச்சயமாக பிரதமரின் திட்டம். அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு எங்களோட திட்டம் எல்லாம் ஒவ்வொரு திட்டமும் பொதுமக்களுக்கு போய் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காக சேர்ந்துருக்குதுன்னு இன்னைக்கு அவர் சொல்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்ற நிறுவனம் என்ன சொல்லி இருக்குன்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டம் இந்தியால 140 கோடி பேர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் ஒருவராவது பலனடைந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மட்டும்தான் 11.5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் காரணம் சொல்றாரு. ஆனா மத்திய அரசின் பங்கு அதுல இருக்குது. உதாரணத்திற்கு சொல்றேன், முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக தொழில் முனைவோர் ஆனவங்க 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 68% பெண்கள், 10% சிறுபான்மையினர், 1 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் திட்டம் என்று இந்த விபத்து காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப், நேற்று ஜிதேந்திர சிங் கூட சொல்லியிருக்கிறாரு, ஸ்டார்ட் அப் அது அதிகமாக தமிழ்நாட்டில் தான் பிரதமரின் திட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா தொழிலும் மத்திய அரசின் உதவியோடு புதிய புதிய தொழில்கள் உருவாகும் பொழுது நிச்சயமாக மாநிலத்தின் பொருளாதாரம் உயரும். அதனால முதலமைச்சர் சொல்ற மாதிரி மத்திய அரசின் பங்கே இதுல இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் அப்படி நினைக்கிறாரு. சினிமா நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டில் தான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா, தம்பி அப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டில் ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் வேணான்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதுதான், வசனம் சொல்றதுதான்ப்பா. அதனால ஆனா ஒன்னே ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில்
கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். அது யாரை வாண்டடா ஏறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி இல்லப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக, கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். ஆக திமுகவின் எதிர்ப்பவர்கள் பிரிந்திருந்தா கூட அவர்களின் கருத்து வலிமையாக திமுகவை எதிர்க்கான கருத்து வெற்றி பெறப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவி செய்யும். இல்ல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்ப்பா. என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மாநில தலைவர்கிட்டையும் பியூஷ் கோயல் கிட்ட தான் கேட்கணும். இப்ப காங்கிரஸ் தவிர்த்து வெயிட் அண்ட் சீன்னு வேணுகோபால் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அங்க எங்களுக்கு வெயிட் அண்ட் சீ இல்லை. நாங்க எப்போ மாதிரி நாங்க பேச்சுவார்த்தையே நாங்க என்னைக்கு ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிப்போம். ஆனா காங்கிரஸ் மாதிரி நவம்பர்லயே 5 பேர் கொண்ட குழு போட்டுட்டு நாங்க இவ்வளவு நாள் காத்திருக்கிறோம், குழு போட்டோம்னா அப்படி நாங்க காத்திருக்கலப்பா. நாங்க ஜனநாயக ரீதியாக எந்த அளவிற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ, எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை காரை ஓட்டிட்டு யாரையும் உள்ள விடாம, அதனால அப்படிலாம் இல்லை. அவங்க வேணுகோபால் சரி, அவங்க சூடங்கரா அவரும் சரி 2 மாசமா காத்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட்டணி மாதிரி இல்லை, எங்க கூட்டணி நிச்சயமாகவே பலமாக இருக்கிறது.